பொதுமக்கள் தொடர் போராட்டம் காரணமாக வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுமான பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், அங்கு போராடும் மக்களினுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தற்போதைய களச்சூழல் என்ன? ஜெனிஃபர், கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை இயங்கி வருகிறது. இந்த சத்தியஞான சபையில் பெருவெளியில் சர்வதேச மையம், வள்ளலாருடைய புகழை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்து 100 கோடி மதிப்பீட்டில் அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு செய்தது. இந்த நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது கடந்த மாதம் நடைபெற்றது. இதற்கு முழுமையாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சர்வதேச மையம் இங்கு அமைக்கப்பட்டால் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஜோதி தரிசனத்தில் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் குவிவார்கள். இந்த சர்வதேச மையம் கட்டினால் லட்சக்கணக்கான மக்கள் குவிவதற்கான பாதிப்பு ஏற்படும். எனவே சர்வதேச மையத்தை பெருவெளியில் கட்டக்கூடாது என கடுமையாக அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த எதிர்ப்பை மீறியும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற நிலையில் கடந்த 2 நாட்களாக இந்த கட்டுமான பணிகள் என்பது பள்ளம் தோண்டும் பணி என்பது நடைபெற்றது. இதற்கு அந்த கிராம மக்கள் முற்றிலுமாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த தற்காலிகமாக அந்த போராட்டத்திலிருந்து வாபஸ் பெற்ற நிலையில் இன்று வள்ளலாருடைய ஆன்மீக அன்பர்கள் மற்றும் தெய்வ தமிழ் பேரக அமைப்பினர் வடலூர் பகுதியில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் திடீரென வடலூர் பகுதியில் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிராக இந்த கட்டுப்பாடு பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தெய்வ தமிழ் பேரக அமைப்பினர், சன்மார்க்க அன்பர்கள், வள்ளலாருடைய நெறிமுறையில் பின்பற்றக்கூடிய அன்பர்கள் என அனைவரும் இப்போது வடலூர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.